இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்றது என்னது, இது எந்த சர்வீஸ் ஏரியாவில் வருது, இதை வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா இன்ஸ்டாலேஷன் பண்ணலைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் லைனில் காண்டன்சேட்டை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய வெர்டிக்கல் பைப்பிங் பேக்கெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீம் ஹெட்டரு. இந்த ஸ்டீம் ஹெட்டரில் வந்து வெர்டிக்கல் பேக்கெட் வந்து கீழே நோக்கி எடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரிப்ளெக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டன்சேட் வந்து கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ட்ரிப்ளெக்கை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த ட்ரிப்ளெக்கை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்ளெக் வைக்கலைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ட்ரிப்ளெக் இருக்குல்ல, இந்த ட்ரிப்ளெக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைனில் வந்து நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணியிருப்போம். இந்த ட்ரிப்ளெக் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணலைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமுடைய குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேமரிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் லைனில் வந்து ஹீட் லாசஸ் வந்து வரும். இப்போ உங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகும்போது அதில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ப்ளஸ் டெம்பரேச்சர் ட்ராப் வரும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம்ல இருந்து கண்டென்சேட் வந்து கிரியேட் ஆகும். இந்த கண்டென்சேட் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரைனிங் சிஸ்டம் மூலமாக ட்ரெயின் பண்ணாத பட்சத்தில் இந்த ஸ்டீமு கூட இந்த கண்டென்சேட் மிக்சர் வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஏரியாவில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஸ்டீமுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் வரும். இந்த ஸ்டீம் பொதுவாக நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துவோம், ஸ்டீம் டர்பைன் வந்து ரன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம், அப்படி இல்லைன்னா ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்க்காண்டி பயன்படுத்துவோம். இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரேட்டட் ஸ்டீமாக இருக்கணும். இந்த மாதிரி சூப்பரேட்டட் ஸ்டீமில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ப்ளஸ் த டர்பைன் ரன் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ட்ரிப்ளெக்ஸ் வந்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேமரிங். இந்த வாட்டர் ஹேமரிங் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்சேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டென்சேட் வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரைன் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த கண்டென்சேட் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆகும். இதில் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் ப்ளஸ் கண்டென்சேட் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், அதில் வந்து சவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த சவுண்ட் வந்து எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ இதில் காமிக்கிறேன், கேளுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் லைனில் வந்து ஹேமரிங் ஆகும்போது ஆகக்கூடிய சவுண்டு. இது ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி சவுண்டு ப்ளஸ் பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் ப்ளஸ் நாய்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஹேமரிங் வந்து அவாய்ட் பண்ணுவோம். இந்த ஹேமரிங் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக கண்டென்சிங் சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த கண்டென்சிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெண்டாச்சு. அப்புறம் மூணாவது உள்ளது பார்த்தீங்கன்னா ஹீட் லாசஸ். இந்த கண்டென்சேட்டில் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், உங்களுக்கு ஸ்டீமில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ரெண்டுமே மிக்சர் கண்டென்ட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஸ்டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து லாஸ் ஆகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீம் வந்து சரியான இடத்துல வந்து பயன்படுத்த முடியாமலும், ரெண்டாவது அந்த ஸ்டீம் வந்து ரீஹீட் பண்ணி நீங்கள் வந்து இன்னொரு ப்ராசஸ் கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமான ஃபியூவல் இல்லை அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இப்போ அந்த ஸ்டீம் லைன் வந்து பார்த்தீங்களா ஹீட் லாஸ் ஆகிருக்கும். அந்த ஹீட் லாஸ் ஆகிட்டு அது வந்து ஒரு ரீபாய்லருக்குள்ளே போயிட்டு ரீஹீட்டிங் பண்ணி போகுதுன்னா அந்த இடத்துல வந்து அதிக எனர்ஜி வந்து இதுக்கு வந்து தேவைப்படும் திரும்பி அந்த டெம்பரேச்சர் வர்றதுக்கு. இதனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி லாஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அதனால இந்த ஸ்டீம் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. ரெண்டாவது, அந்த ட்ரிப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி மவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹரிசாண்டல் லைனில் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஹப்பு போகுதுன்னா அதோடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ளெக்ஸ் எடுத்திருப்பாங்க. இதோடைய ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து ட்ரிப்ளெக்கை பார்த்துருக்கணும். அப்போ தான் கண்டென்சேட் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்து இந்த பேக்கெட் வந்து ஃபில் ஆகும். இதோட டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு ட்ரிப்ளெக்கை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட கைட்லைன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ட்ரிப்ளெக்ஸ் வந்து அதை வந்து லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தான். அது வந்து இப்போ எந்தெந்த இடத்துலன்னு சொல்லி பார்க்கலாம். வெர்டிக்கல் லிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெர்டிக்கல் லிப்ஸு வந்து ஏறதுக்கு முன்னாடியே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டீம் லைனில் வந்து இந்த ட்ரிப்ளெக்ஸை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் பைப் லைன்,
அதாவது இப்போ ஸ்டீம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து போகுதுன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பைப் ரேக்கில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 to 50 மீட்டர்ஸ்க்கு வந்து இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரிப்ளெக்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது இந்த ட்ரிப்ளெக்ஸுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல் வால்வோ ஒரு மேனுவல் வால்வோ வருதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளெக்ஸ் வைக்கணும். ஒரு வால்வுக்கு அப்புறம் வந்து ட்ரிப்ளெக்ஸ் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் ஆர் ஒரு எல்போ வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து ப்ராப்பராக சப்போர்ட்டிங் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து சாகிங் வந்து இருக்கக்கூடாது. சாகிங் இருந்ததுன்னா இது வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பைப்புடைய ஸ்லோப் வந்து டுவர்ட்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரிப்ளெக்ஸை பார்த்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்சேட் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ளெக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் அதை வந்து தப்பாக எரெக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அது எப்படிலாம் எரெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் காமிச்சிருக்கிறது என்னன்னு பாருங்க. இதில் வந்து இந்த ட்ரிப்ளெக் வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சு வெல்டிங் அடிக்காமல் பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது லைன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைன் வந்து மேலே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி அந்த கண்டென்சேட் ப்ராப்பராக அதுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு அவங்க வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இதெல்லாம் வந்து காமனாக நடக்கக்கூடியது. இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது இதை வந்து எப்படி சரியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்கிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் டயமீட்டர், பேக்கெட் டெப்த்து, டேக் ஆஃப் லொக்கேஷன், மட்லக் டெப்த்து. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ளெக்கை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அந்த ஸ்டீம் லைனில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படையான டர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து 1 by 1 நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன், அதாவது 2 இன்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து 20 இன்ச்சு வரைக்கும் உள்ள பைப் லைனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கைட்லைன்ஸ் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் ட்ராப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டீம் ட்ராப் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி. அவங்க வந்து ட்ரிப்ளெக்ஸ் வந்து எப்படி வந்து வைக்கணும், அதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு 1/2 இன்ச் லைன்லேருந்து 24 இன்ச் லைன் வரைக்கும் உள்ள பைப் லைனுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ட்டு தான் இது. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து சார்ட் கிடைக்காத பட்சத்தில் இதை வந்து ஒரு ஐடியாவாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ல நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து D கொடுத்துருக்காங்க, D1 கொடுத்துருக்காங்க, D2 கொடுத்துருக்காங்க. இந்த Dன்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டீம் ஹெடர் வருதுல்ல, அதோட டயமீட்டர். D1 சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து பாக்கெட்டோட டயமீட்டர். D2 சொல்றது வந்து பாக்கெட்டோட டெப்த். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயினான இம்பார்ட்டன்ஸான திங்ஸ். இதை வந்து அவங்க வந்து எவ்வளோ சைஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அப் டு 100 mm வந்து NB இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து NBன்னு சொல்றது நாமினல் போர் இருந்துச்சுன்னா அதோட D1 பார்த்தீங்கன்னா D இருக்கணும். அதாவது இப்போ 1 to 100 வரைக்கும் இருந்துச்சுன்னா இப்போ 2 இன்ச்சு பைப்னா அதோடைய டயமீட்டர் வந்து D வந்து பார்த்தீங்கன்னா 2ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. D2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 mm வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் 125 இருந்து 200 mm வந்து நாமினல் டயமீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து D1 வந்து பார்த்தீங்கன்னா 100 mm இருக்கணும். D2 வந்து பார்த்தீங்கன்னா 150 mm இருக்கணும். அதே மாதிரி 250 mm அண்ட் அபோவ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு D/2 கொடுத்துருக்காங்க அதோட டயமீட்டர் கால்குலேஷனுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா D2 அதாவது பாக்கெட்டோடைய டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு D இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக வேண்டி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து எரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுடைய பேரண்ட் டாக்குமெண்ட் கூட இந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வரும். நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்றது என்னங்கிறது பார்த்துருந்தோம். ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்றது ஒரு ஸ்டீம் லைன்ல கண்டென்சேட் கலெக்ட் பண்ணக்கூடிய வெர்டிகல் பேக்கெட்டை தான் நம்ம ட்ரிப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு வேண்டி யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீமுடைய குவாலிட்டி பிளஸ் வாட்டர் ஹேமரிங் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் லாஸை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து கண்டென்சேட்டை வந்து கலெக்ட் பண்றதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த ட்ரிப்ளெக்ஸை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்றோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம சார்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனல் வந்து புது சேனல், அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எனக்கு வந்து முன்னோக்கி போக முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய வீடியோ வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சதை வந்து நான் வந்து வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.